Hello friends, welcome to my channel The Quick Learning. நம்ம சேனலில் ஆல்ரெடி NMMS எக்ஸாம் 2024க்கான மேட் டுட்டோரியல்ஸ், அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து ஆல்ரெடி சில சாப்டர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 3 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸில் நம்ம பார்த்தது வந்து மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரீஸ் அண்ட் மிஸ்ஸிங் லெட்டர் இன் த சீரீஸ். ஸோ இந்த தேர்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் நம்பர் இன் த டயக்ராம், அதாவது படங்களில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல். ஸோ இது மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ் மாதிரியே தான், மிஸ் ஆன நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அது ஒரு சீரீஸ், ஒரு தொடரில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள நம்பர்ஸை வந்து ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும், அதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன லாஜிக்குங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லாஜிக்ஸ் வந்து அதே தான். நம்ம நம்பர்ஸ் மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸில் வந்துட்டு என்னென்ன லாஜிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோமோ அதே லாஜிக்ஸ் தான் இதுக்கும் வரும். பட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம டயக்ராமை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா, இவ்வகையில் பட வரிசையை அல்லது தொடரைன்றதை நம்ம சீரீஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வரிசையை கூர்ந்து ஆராய்ந்து எண்ணின் பொதுத்தன்மையை கண்டறிந்து அதன் அடிப்படையில் விடுபட்ட எண்ணை கண்டறிய வேண்டும். ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மிஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட் டயக்ராமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செகண்ட் டயக்ராம்லேயும் அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் டயக்ராமுக்கும் அதே லாஜிக் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஒரு சர்க்கிளை 3 பார்ட்டிஷனாக பிரித்து 10, அதுக்கப்புறம் இந்த சைடு 15, 20 அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 10, 15, 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 10ங்கிறத எடுத்துக்கலாம். 10ங்கிறது 2 × 5 10, ஓகேவா? ஏன்னா இந்த 10, 15, 20 மூணுத்துக்கும் எது காமனாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். மூணுமே 5 டேபிளில் வரும், ஓகேவா? அப்படின்னா 2 × 5 = 10, 3 × 5 = 15, 4 × 5 = 20. அப்போ 10, 15, 20 இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படியே 5ஓட மல்டிபிள்ஸாக வருது. 5 2 சார், 5 3 சார், 5 4 சார் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஓகேவா? இப்போ அடுத்த ரவுண்டு பாருங்கள். இதே 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கும் போது இதையும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுத்து பார்க்கணும். அதாவது இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு 12 இருக்குது, 18 இருக்குது, அடுத்து 24 இருக்குது. இந்த சைடு தான் நம்ம சர்க்கிளை பார்க்கணும். இது இப்படியும் பார்க்கலாம், ஆனால் இந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு இந்த சைடு வர்றதுனால நம்ம இந்த சைடே பார்க்குறோம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸே பார்க்குறோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா 12, 18, 24 இருக்குது. இது 3 எந்த டேபிளில் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இது 3க்கும் காமனான டேபிள் வந்துட்டு 2 டேபிளும் வரும், 6 டேபிளும் வரும். ஸோ இங்கே வந்து 5 இருக்குல்ல முன்னாடி, அதனால் அதுக்கு அடுத்த நம்பர் 6. ஸோ அதனால் 6 டேபிளில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 2 சார் 12, அதுக்கப்புறம் 3 6 சார் 18, 4 6 சார் 24. அப்போது இதுலேயும் கரெக்டாக நம்ம முன்னாடி பார்த்த சீரீஸ் மாதிரியே தான் வருது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு 5 டேபிள், இது வந்து 6 டேபிள். அதுலேயும் வந்து 2 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இதுலேயும் 2 3 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 5 6க்கு அடுத்து 7, அப்போ 7 டேபிள்ஸ் வரணும் கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 14 இருக்குது. 7 2 சார் 14. அடுத்து தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், 7 3 சார் என்னவோ அதான் ஆன்சர். 7 3 சார் 21. அப்போ 21. அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறனால விட்டுறக்கூடாது, அது கரெக்டாங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது 28 இருக்குது. அப்போ 7 4 சார் 28 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 21 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன லாஜிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதே லாஜிக்ஸ் தான் இதில் இருக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம மேட்டு தான் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். SAT இருக்குல்ல, ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல்லாம் இருக்கும்ல, அது வந்து எல்லாருமே கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து 6th 7th 8th புக்ஸும் படிக்கணும், 6th சேர்த்து படிக்கணும்னு சொல்கிறாங்க, என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 6th தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு முன்னாடி 6th இருந்துச்சு, இப்போலாம் 6th வந்து இல்லை அப்படின்றது கவர்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சொன்ன ப்ரூஃபை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ 6th வந்து தேவை கிடையாது, 7th and 8th தான். 8thலையும் வந்து ஃபுல் புக்ஸு கிடையாது, ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்மும் மட்டும்தான். 7th வந்து 3 டேர்முமே. ஸோ இது மட்டும்தான் உங்களோட SATக்கான போர்ஷன். SAT பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே புக்ஸை ரீட் பண்ணி அது வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், நெட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்தோட ஒரு 2-3 வருஷம் இல்லை 4 வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸை மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே நெட்டில் டவுன்லோட் பண்ணி அதில் ஆன்சரோட சில இது நெட்டில் வரும் கீயோட. ஸோ அதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக்கெல்லாம் படிங்க. ஏன்னா எப்போயுமே நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாளைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே புக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதும். ஒரு 70% மீதி உள்ள 30%க்கு தான் நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ சேட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்க்க ஆரம்பிங்க. மேட்டுக்கு நம்ம டுட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இது பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. 5, 11, 1, 6ன்ட்டு ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. செகண்ட் பாக்ஸு, தேர்ட் பாக்ஸில் தான் கொஷின் மார்க் இருக்குது. ஸோ 3 பாக்ஸுக்கும் ஒரே காமனான லாஜிக் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 11 இருக்குது, 1 இருக்குது, 6 இருக்குது. இதை யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 5 6 இருக்குல்ல, இந்த கிராஸ் இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 11 வரும். அப்போ இந்த 6ஐயும் இந்த 5ஐயும் மைனஸ் பண்ணிங்க, ஐ மீன் 6 - 5 அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த 1 வரும். ஸோ இந்த கிராஸை வந்து ப்ளஸ் பண்ணால் இது, இந்த சைடு கிராஸை வந்துட்டு அதே இதை வந்து மைனஸ் பண்ணால் இந்த பாக்ஸு. ஸோ இதான் வந்து இதோட லாஜிக்கு. இந்த லாஜிக் வந்து நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செகண்டுக்கும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் மேட்ச் ஆனால் தான் நம்ம அதை தேர்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ செகண்டுக்கும் அதே லாஜிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த கிராஸை வந்து ப்ளஸ் பண்ணணுமா? அப்போ 11 + 12 23 இந்த பாக்ஸில் கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த கிராஸை மைனஸ் பண்ணணும். 12 - 11 1. அப்போ இந்த பாக்ஸில் 1 கரெக்டாக இருக்குது. ஸோ இதான் இதோட லாஜிக்கு. இப்போ தேர்ட் பாக்ஸ் பாருங்கள், 7 கொஷின் மார்க்கு 1 8. அப்போ இந்த கிராஸு 7 8 இருக்குது. இப்போ 7 + 8 என்னவோ அதுதான் இந்த கொஷின் மார்க்கில் ஆன்சராக வரணும். 7 + 8 15. அப்போ 15 தான் ஆன்சர். இது கரெக்டானு செக் பண்ணி பார்க்குறதுக்கு திருப்பி இந்த கிராஸை வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். 8 - 7 1 கரெக்டாக இதில் இருக்கா? அப்படின்னா நம்ம போகிற ஆன்சர் கரெக்டு. ஆன்சர் வந்து 15 அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பாக்ஸ்லேயுமே நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடணும். அடுத்தது தேர்ட் எக்ஸாம்பிள். இன்னொன்று இதில் பாருங்கள். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, சுற்றி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நடுவில் ஒரு ஷேப் இருக்குல்ல, ட்ரையாங்கிளோ ஏதோ ஒன்று, அதை சுற்றி உள்ள 3 நம்பரையும் ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லை மல்டிப்ளையோ இல்லை ஸ்கொயர்டோ நம்ம நிறைய முன்னாடி பார்த்துருப்போம்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணால் இந்த நடுவில் உள்ள நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த மாதிரி பாக்ஸுக்கான லாஜிக். ஓகேவா? அதாவது இப்போ நடுவில் 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுற்றி உள்ள 5 4 3 3ஐயும் ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ சம்திங் நம்ம ஒன்று பண்ணால் நடுவில் உள்ள 50 வரணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 5 4 3 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 5 + 4 9, 9 + 3 12. அப்போது வராது. மைனஸ்லாம் பண்ணாலும் 50 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 4 20, 20 × 3 வராது, 60 வரும், 50 வராது. ஸோ அடுத்து ஸ்கொயர்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 5ஓட ஸ்கொயர் 25, 4ஓட ஸ்கொயர் 16 ப்ளஸ் 3ஓட ஸ்கொயர் 9. இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 50ங்கிறது வருது. ஸோ அப்போ ஸ்கொயர்டு தான் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக். அதாவது இந்த 3 நம்பரையும் ஸ்கொயர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நடுவில் உள்ள நம்பர் கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு செகண்ட் பாக்ஸில் வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் பாக்ஸில் போய் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஷினில் வந்து இதுதான் ஒன்று. 3 பாக்ஸ் இருக்குல்ல, 3 ஷேப் டயக்ராம் இருக்கும். 2 டயக்ராமுக்கும் ஒத்து வந்துச்சுன்னு செக் பண்ணிட்டு அடுத்து தான் நம்ம தேர்ட் டயக்ராமுக்கு அதை அப்ளை பண்ணணும். இப்போ இந்த தேர்ட் டயக்ராமுக்கு பாருங்கள், நடுவில் 49 இருக்குது, சுற்றி 3 2 6 இருக்குது. நம்ம ஏற்கனவே பண்ண ஸ்கொயர் லாஜிக்கை பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் + 6 ஸ்கொயர்ட். 3 ஸ்கொயர்டு வந்து 9, 2 ஸ்கொயர்டு வந்து 4, 6 ஸ்கொயர்டு வந்து 36. ஸோ இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 49 அப்படின்றது வரும். ஸோ இதை இது பின்னாடி உள்ள லாஜிக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுபடி நாம் இதை கண்டுபிடிக்கலாம். 2 5 1. 2 ஸ்கொயர்ட் + 5 ஸ்கொயர்ட் + 1 ஸ்கொயர்ட். 2 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 2 × 2 4, 5 ஸ்கொயர்டுங்கிறது 5 × 5 25 அண்ட் 1 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 1 × 1 1. ஸோ இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ 30 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 30ங்கிறது ஆப்ஷன் 2வா? ஸோ அதான் இதுக்கு வந்துட்டு ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ்க்கு என்னென்ன லாஜிக்கோ அதே லாஜிக்ஸ் தான். பட் என்னென்னா டயக்ராம் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த டைரக்ஷனில் இருக்குது, எப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நல்லா உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே லாஜிக்கை இன்னொரு டயக்ராமுக்கும் அப்ளை பண்ணி பாருங்கள். 2 லாஜிக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதான் ஆன்சரு. தேர்டு டயக்ராமுக்கும் நீங்கள் அதே லாஜிக் யூஸ் பண்ணி ஆன்சரை போட்டுற வேண்டியதுதான்.
ஸோ இதான் வந்துட்டு படங்களில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல், மிஸ்ஸிங் நம்பர் இன் த டயக்ராம் அப்படிங்கிற சாப்டர். ஸோ இந்த எபிசோடில் நாம் வந்துட்டு மிஸ்ஸிங் நம்பர் இந்த டயக்ராம் பார்த்தோம். ஸோ அடுத்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி லெட்டர் சீரிஸ் பார்த்த மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர் இன் த டயக்ராம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு சாப்டர் 4. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.